வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருக்கிறது. தற்பொழுது இது சென்னையிலிருந்து 790 கிலோமீட்டர் தொலைவில் நிலவி கொண்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த 6 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருக்கிறது. இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி அது இத்தகைய ஒரு நிலையில் தான் இது இருக்கிறது. மேலும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளிலிருந்து மேற்கே 610 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே 790 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 850 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடா பகுதியிலிருந்து தென்கிழக்கே 840 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒடிசாவிலிருந்து 950 கிலோமீட்டர் தொலைவிலும் அது தற்பொழுது மையம் கொண்டு இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது மேலும் வலுவடைந்து புயலாக மாறக்கூடிய சாதகமான சூழல் இருக்கிறது. அப்படி 28ஆம் தேதி காலை இது தீவிர புயலாக வலுப்பெறும் என்றும் கூட எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அதற்கு பிறகாக இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் ஆந்திர பிரதேச மாநிலம் மசிலம்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடா அருகே ஆந்திர பிரதேச கடற்கரையை தீவிர புயலாக இது கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அப்போது காற்றினுடைய வேகம், அதாவது கரையை கடக்கும் பொழுது காற்றினுடைய வேகம் என்பது 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் இது கரையை கடக்கும். ஒரு தீவிர புயலாக தான் இது கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த காற்று அந்த புயலினுடைய கண் பகுதி ஆந்திர பிரதேசத்தை கடந்தாலும் கூட அந்த புயலினுடைய வெளிவட்ட அந்த காற்றினுடைய தாக்கம் காரணமாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். எனவே நாளைய தினம் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பதும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது வங்கக்கடலில் நிலவி கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது. மேலும் சென்னையிலிருந்து 790 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது அது நிலை கொண்டு இருக்கிறது. அதற்கு பிறகாக வடமேற்கு திசையில் நகர்ந்து தொடர்ந்து அது மேலும் மேலும் வலுவடைந்து ஆந்திர கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையில்தான் அது இருக்கிறது.